வசிட்ட முனிவர் உரோமபத மன்னனின் சிறப்புகளை விவரித்தல். வணக்கம் அன்பு தமிழ் உள்ளங்களே. நேற்றைய பாடல்ல பார்த்தோம், தசரத பேரரசர் தன்னோட குலகுரு வசிஷ்ட மகரிஷி கிட்ட கேட்கிறாரு, சுயம்பு மனுவோட பரம்பரையில வந்த அந்த சிறப்பு மிக்க முனிவர் எங்கே இருக்கார், அவரை நான் எப்படி இங்கே அழைச்சிக்கிட்டு வரணும் அப்படின்னு. இப்ப வசிஷ்ட மகரிஷி தசரதனுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். முதல்ல அந்த மகரிஷி எங்க இருக்காருன்னு சொல்றதுக்கு முன்னாடி, யார் பாதுகாப்பில அந்த மகரிஷி இருக்காரோ அந்த மன்னனை பத்தி சொல்றார். ஒரு மகரிஷியை தன்னகத்தே வைத்திருக்கும் மன்னன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும்? கம்பன் அந்த மன்னனை எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க. புத்து ஆன கொடுவினையொடு அருந்துயரம் போய் ஒளிப்ப புவனம் தாங்கும் சத்து ஆன குணமுடையோன் தயையினொடும் தன் அழியின் சாலை போல்வான் எத்தானும் வெலர்க்கு அறியான் மனுகுலத்தே வந்து உதித்தோன் இலங்கும் மூலி உத்தானபாதன் அருள் உரோமபதன் என்று உளன் இவ் உலகை ஆள்வோன். அடடா, எத்தனை அற்புதமான வரிகள்! ஒரு மன்னனுடைய குணநலன்களை, அவன் ஆளும் முறையை, அவன் இருக்கும் இடத்தின் சிறப்பை ஒரே மூச்சில சொல்லிடுறார் கம்பர். முதல் வரி, புத்து ஆன கொடு வினையொடு அருந்துயரம் போய் ஒளிப்ப. புத்து ஆன அப்படின்னா புற்றை போல வளர்ற கொடிய பாவங்களும் தீவினைகளும். வெறும் வினை இல்ல, கொடுவினை. அந்த கொடிய வினைகளால் வர்ற அருந்துயரம், அதாவது தாங்க முடியாத பெரிய துன்பங்கள். இதெல்லாம் எங்க நடக்குது? அந்த மன்னன் இருக்கிற நாட்டுல நடக்குதா? இல்லை, அவனோட ஆட்சி நடக்கும் திசையில போய் ஒளிப்ப, போய் மறைஞ்சிடுதான். ஒரு மன்னன் நல்லா ஆட்சி செஞ்சா பாவமும் துன்பமும் அந்த நாட்டை விட்டே ஓடிடுமாம். அந்த அளவுக்கு அவனோட ஆட்சி நீதி நெறி தவறாததுன்னு சொல்றார் கம்பர். அடுத்தது, புவனம் தாங்கும் சத்து ஆன குணம் உடையோன். அப்படிப்பட்ட ஆட்சி செஞ்சா என்னவாகும்? புவனம் தாங்கும், இந்த பூமியையே இந்த நாட்டையே தாங்குபவனாக காப்பவனாக இருக்கிறான் அந்த மன்னன். வெறும் பலத்தால மட்டும் இல்ல, சத்து ஆன குணம் உடையோன், உண்மை அறம்னு நிலையான தூய்மையான குணங்களை உடையவனாம். அவனோட குணம்தான் இந்த நாட்டையே தாங்கி நிக்குதுன்னு கம்பன் சொல்றார் பாருங்க. மூன்றாவது வரி, தயையினொடும் தன் அழியின் சாலை போல்வான். என்ன அழகான உவமை! தயையினொடும் இரக்கத்தோடும் தன் அழியின் குளிர்ந்த அருளோடும் இருக்கிறான். எப்படி? சாலை போல்வான், சாலை மாதிரி இருக்கானாம். அதாவது இரக்கத்துக்கும் அருளுக்கும் ஒரு பாதையாகவே, ஓர் இருப்பிடமாகவே இருக்கிறான். அவனை நாடி போனா இரக்கத்தையும் அருளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய இருப்பிடமாக இருக்கிறான் அந்த மன்னன். நெகிழ்ந்து போறோம் இல்லையா? அப்புறம், எத்தானும் வெலர்க்கு அறியான். அவனது இந்த நல்ல குணங்களால, அவனோட நேர்மையான ஆட்சியால அவனை எத்தானும் வெலர்க்கு அறியான். எந்த வழியிலும் எந்த வகையிலும் பகைவர்களால் வெல்ல முடியாதவனாக இருக்கிறான். அறம் வெல்லும்னு சொல்வாங்க இல்லையா? இங்கே மன்னனோட அறமே அவனுக்கு பெரிய பாதுகாப்பு. அடுத்து அவனோட பாரம்பரியத்தை சொல்றாரு. மனுகுலத்தே வந்து உதித்தோன். சும்மா வந்தவன் இல்ல, மனுவால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த புகழ்பெற்ற அரச பரம்பரையில அறம் தவறாத குலத்துல வந்து பிறந்தவன். இப்ப அந்த மன்னனை அடையாளம் காட்டுறார். இலங்கும் மோலி உத்தானபாதன் அருள் உரோமபதன் என்று உளன். இலங்கும் மோலி, மின்னுகின்ற மணிமுடியை தரித்தவன். யாருடைய மகன்? உத்தானபாதன் உடைய அருமையான மகன். அவன் பேர் என்ன? உரோம்பதன் என்று அழைக்கப்படுபவன் இருக்கிறான். பாருங்க, கம்பன் உடனே பேரை சொல்லாம அவனோட குணங்களை எல்லாம் சொல்லி இவ்வளவு சிறப்பு வாய்ந்தவன் யாருன்னு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திட்டு கடைசியில பேரை சொல்றார். இதுதான் கம்பனோட கவித்திறன். கடைசி வரி, இவ் உலகை ஆள்வோன். அப்படிப்பட்ட அந்த உரோமபத மன்னன் தான் இப்ப இந்த உலகத்தை, அதாவது அங்க தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். ஆக வசிஷ்டர் என்ன சொல்றார்னா, கேளு தசரதா, புற்றை போல வளரும் பாவங்களும் துன்பங்களும் அண்டவிடாமல் நாட்டை காத்து உண்மை நெறியோடு இரக்கமும் அருளுமாக விளங்கி யாராலும் வெல்ல முடியாதவனாய் மனு குலத்தில் பிறந்த உத்தானபாதன் மகனாகிய உரோமபதன் என்ற மன்னன் இருக்கிறான். அப்படியானால் இப்படிப்பட்ட குணநலன்கள் நிறைந்த வலிமை பொருந்திய ஒரு மன்னனை பற்றி வசிட்ட மகரிஷி எதுக்காக தசரதனுக்கு சொல்றார்? இந்த உரோமபத மன்னனுக்கும் கலைக்கோட்டு முனிவருக்கும் இடையே ஒரு தொடர்பு இருக்கணும் இல்லையா? அந்த கதையை தொடர்ந்து அடுத்த பாடலில்
உரோமபத மன்னனோட நாட்டுல என்ன நடந்ததுங்கிறத வசிட்டர் சொல்றார். அடுத்த பாடலில் சந்திப்போம்.